இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் உடனடியாக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு நேற்று உத்தரவிட்டிருந்த நிலையில் இரவோடு இரவாக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளதில் 104 பேர் கொல்லப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது அமாஸ் அமைப்பு கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 தேதி கொடூர தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர். சிலர் பணைய கைதிகளாக சிறைப்பிடித்தும் செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 67,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் 20 அம்ச பரிந்துரையின்படி பல்வேறு நாடுகளின் மத்தியஸ்தத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன் இஸ்ரேல் அமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. தற்போது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சவாலாக காசா மீதான இஸ்ரேலின் இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. இரவோடு இரவாக காசா மீது நடத்திய இஸ்ரேல் படையின் தாக்குதலில் 104 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வருகின்றன. அமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் படை மீது நடத்திய தாக்குதலில் ஒரு இஸ்ரேல் வீரர் கொல்லப்பட்டதாகவும் பணைய கைதிகளின் உடல்களை திருப்பி அனுப்புவதற்கான நிபந்தனைகளை மீறியது என்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. பின் அதன் பேரில் காசாவில் உடனடியாக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் நடந்த தாக்குதலில் காசா பகுதியில் உள்ள 46 குழந்தைகள் மற்றும் 20 பெண்கள் உட்பட 104 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 250 பேர் காயமடைந்ததாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசிய போது இந்த தாக்குதல் போர் நிறுத்தத்தை பாதிக்காது என்றும் இஸ்ரேல் வீரர்களை அமாஸ் தாக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கூறினார். அமாஸ் தரப்பில் இஸ்ரேல் அதிகாரியின் மரணத்திற்கு தாங்கள் பொறுப்பில்லை என்று இஸ்ரேலின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. மேலும் காசா மீது நடத்தப்பட்டுள்ள குண்டுவீச்சின் மூலம் இஸ்ரேல் போர் ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக அமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அமாஸ் மீது திட்டமிட்டு வேண்டும் என்றே பழி சுமத்தி இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக புவிசார் அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது.